பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உம் சமூகம் எங்கள் முன் செல்வதால் உம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். உம் சமூகம் எங்கள் முன் செல்வதால் உம் இளைப்பாறுதல் அடைகின்றோம். ஜீவனும் மரணமும் ஏதாகிலும் தேவ அன்பினின்று பிரியாமல் காத்தீர். ஜீவனும் மரணமும் ஏதாகிலும் தேவ அன்பினின்று பிரியாமல் காத்தீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உந்தன் பலத்தில் நீர் எழுந்தருளி, உயர் பலத்தால் என்னை இடைக்கட்டினீர். உந்தன் பலத்தில் நீர் எழுந்தருளி, உயர் பலத்தால் என்னை இடைக்கட்டினீர். சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுத்தோம், உயர் மதிலையும் தாண்டிட பலன் அளித்தீர். சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுத்தோம், உயர் மதிலையும் தாண்டிட பலன் அளித்தீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. வல்லமை அதிகாரமுள்ள வார்த்தை, ஆய்க்குமே அனுப்புகிற காரியம். வல்லமை அதிகாரமுள்ள வார்த்தை, ஆய்க்குமே அனுப்புகிற காரியம். கேட்கும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீ கேட்கிறவைகளை கொடுத்தேனென்றி. கேட்கும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீ கேட்கிறவைகளை கொடுத்தேனென்றி. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராவிவர், பராக்கிரமசாலி
மதிலையும் தாண்டிட பலனளித்தீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. 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 சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி. ஓ சேனைகளின் கர்த்தர், பரலோகத்தின் தூதர்கள் எல்லாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க. ஹalleluya. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். போற்றுதலுக்குரியவர், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், எல்லா வல்லமைக்குரியவர். Yes, Lord. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை எங்கள் ராஜாதி ராஜா இயேசு ஒருவருக்கே. இயேசு ஒருவருக்கே. ஆராதனை கர்த்தர் ஒருவருக்கே. கன மகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. 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 மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே. மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே. வழி நடத்தும் பிரசன்னமே. விலகாதேவ பிரசன்னமே. வழி நடத்தும் பிரசன்னமே. விலகாதேவ
அழகாய் ஜொலித்தாலும் உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும் எல்லாம் மீறும் அப்பா நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் என் முன் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும் வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும் எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? ஏசப்பா எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் என் முன் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும் அப்பா இயேசுப்பா உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும் எல்லாம் இருந்து எல்லாம் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை வரவேற்போம். கர்த்தர் உன்னோட கூட இருப்பதை நீ மறந்து போகாதே. கர்த்தருடைய வழி நடத்துவார். கர்த்தர் உனக்கு ஆலோசனை கர்த்தராய் உன்னை திடப்படுத்தி உன்னை தைரியப்படுத்த நல்லவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தரோடு நாம் நடப்போமானால் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். ஓ ஹalleluya. அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர் போற்றுதலுக்குரியவர். அவர் துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரை கனத்துக்கு பாத்திரர். ஓ எல்லாம் இருந்தும் அப்பா நீங்க இல்லை என்றால் எங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லை ராஜா. எங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எல்லாம் இருந்தும் நீர்
உம்மை நினைத்து வாஞ்சிக்குது ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் என் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை, எங்கள் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஒருவரே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலும் நீர் ஒருவரே மேலானவர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நினைத்து மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பாரத்தோடு, எத்தனை சோதனையோடு, எத்தனை தேவைகளோடு அப்பா நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலும் உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் நீர் எங்களை வழிநடத்துகிற ராஜாதி ராஜாவாய், எங்களுக்கு நீர் போதுமானவராய், நீர் இருக்கிறவராய் இருந்து, இருக்கிறவராய் எங்களோடு இருக்கிறவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளி
உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே உம்மையே. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர், நீர் ஒருவரே வழி, நீர் ஒருவரே சத்தியம், நீர் ஒருவரே ஜீவன். உம்மை அல்லாமல் ஒருவனும் ஆண்டவரே பிதாவை கண்டடைய முடியாது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஒவ்வொருவரையே ஆராதிப்பேன். என் இயேசு ஒருவரையே ஆராதிப்பேன். கிறிஸ்து ஒருவருக்கே. ஓ ஹalleluya, 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 இயேசு கிறிஸ்திய நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆரம்பிக்குள்ள அழைக்கிறோம். சோம்பலாம் நல்ல ஆண்டவரே, அந்த நாளுக்கு ஆசோதரிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான பொருட்களை கர்த்தர் கிருபையாய் மறைத்து கொள்ளும். என்னை விலைக்கு நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு தயாராகுங்கள், ஏனென்றால் நான் வருகிறேன். தயாராகுங்கள், ஏனென்றால் நான் வருகிறேன். இயேசுடைய வருகை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறேன் நாம் பார்க்கணும். குறிப்பாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போறோம். முழுமையாக நாம் பார்க்க முடியாது, ஒரு சில வசனங்களை நாம் இந்த காலையில பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல்ல படிக்கலாம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்களிடத்திலே தனித்து வந்து, இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன
எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசுடைய 2வது வருகை குறித்து இங்கு சீசர்கள் இயேசு தனியா இருக்கும் போது பேசுற இந்த காரியங்களை நான் பார்க்கணும். அதோடு கூட 30ஆம் வசனத்துக்கு நான் வரலாம். அப்போது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இயேசு இப்படியாக தன்னுடைய வருகை குறித்து அவன் கேட்கும்போது அந்த காரியங்களை சொல்கிறான். சொல்லிவிட்டு சில நிகழ்ச்சிகளை அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு வருகிறார், அது நிச்சயம். எல்லா நற்செய்தி கதைகளுக்கும் முக்கியமாக 6 கேள்விகள் பதில் சொல்வது கட்டாயம். அதாவது யார், என்ன, எப்பொழுது, எங்கே, ஏன், எப்படி. இதில் 6 கேள்விகள் பார்க்கும்போது 5 கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரியும். யார் வரப்போகிறார் தெரியும், இயேசு என்ன, எங்கே வரப்போகிறார், ஏன் வரப்போகிறார், எப்படி வரப்போகிறார், இதெல்லாம் தெரியும். ஆனால் விட எப்போது வரப்போகிறார் அதான் ஒரு பெரிய நமக்கு கேள்விக்குறியா இருப்பதை பார்க்கணும். இயேசுவின் வருகை குறித்து 1000க்கு மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு. வேதத்தில் இந்த 6 கேள்விகளுக்கும் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது. ஆனால் வென், எப்போது என்பதுக்கு நமக்கு பதில் இல்லை. இது குறித்து இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். மார்க் 13ஆம் அதிகாரம் 32 நாம் வாசிக்கும் போது, மார்க் 13:32 அப்போது இயேசு சொல்றார், அந்த நாளையும் அந்த நாளையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், மனுஷகுமாரனும் அறியார். இயேசுவே என்ன சொல்றார், தூதர்கள் அவங்களுக்கு தெரியாது. மூவரில் ஒருவரா இருக்கிறதான் நண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் வருகை பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்று இயேசு சொல்றார். இயேசு வருகிற நாள் நேரம் ஒருவேளை சரியாக அறிவிக்கப்பட்டிருக்குமானால், அந்த நாளில் இயேசு வராமல் போனால் அப்போது அநேகருடைய விசுவாசங்கள் எப்படி இருந்திருக்கும் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு காரியம். சரி, இப்போது மத்தேயுக்கு நான் வரலாம். 24ஆம் அதிகாரம் 42 நான் படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42. உங்கள் ஆண்டவர் எந்த நாடிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கபடினால் விழித்திருங்கள். இப்போது இயேசு சொல்றார், என்ன சொல்றார், உங்கள் ஆண்டவர், யோர் லார்ட். யாருக்கு சொல்றார்? புறஜாதி ஜனங்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு மகனாய் மகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றார், உங்கள் ஆண்டவர், யோர் லார்ட். உங்கள் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வருவது யாருக்காக? நமது பிள்ளைகளுக்காக தான் வர்றார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவராய் இருக்கிற இயேசு வருகிறார் நாம் பார்க்கிறோம். அப்போது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழுந்திருக்க. வருவது உறுதியான காரியம், நிச்சயமான ஒரு காரியம். ஆனால் அவர் எப்போது வரப்போகிறார் நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் விழித்திருக்கிறபடினால், நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். ஃபார் யூ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரியாது. வருவது நிச்சயமானால் எப்போது வருவார் நமக்கு தெரியாது. அதனால் நான் விழித்திருக்க வேண்டும். விழித்திருப்பது என்றால் என்ன? ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும், அவருடைய கருத்தின் கீழே அடங்கியிருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜப வாழ்க்கை இருக்க வேண்டும், ஆண்டவரை நம்பணும். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் வருவார் என்று அவர் மேலே நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதனம் கூறுகிறது. சரி, 43ஆம் வசனம். திருடன் இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட்டான் என்று அறிவீர்களே. இப்ப இங்கே நாம் பார்க்கிறோம், என்ன சொல்றார், இந்த நேரத்துல தான் எப்படி ஒரு திருடனுக்கு ஓமானமாக சொல்லவில்லை. ஒரு திருடன் எப்படி வர்றான்? நடுராத்திலே வருவான், யாருக்கும் சொல்லிவிட்டு வருவது கிடையாது. அதே போல ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்போது வேண்டுமான வருவார். நாம் விழித்திருந்து இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. எஜமான் வருவார்.
எஜமான் வரும்போது எப்படி இருக்க வேண்டும்? நாம் அவருக்கு மகனாய் மகனாய் இருக்க வேண்டும். உலகத்தில் காரியங்கள், தொலைக்காட்சி சீரியல் மற்றும் வாழ்க்கையில சின்ன சின்ன ஆசைகள், உலக காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மங்கி போகாமல் ஆவிக்குரிய கண்கள் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்கிறோம். சரி, 44ஆம் வசனம். நீங்கள் நினையாத நாடிகளே மனுஷகுமார் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். மீண்டும் சொல்ற, நீங்கள் நினையாத நாடிகளே மனுஷகுமார் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். கெட் ரெடி, ஆயத்தமா இருங்கள், தயாராயிருங்கள். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், விஜிலண்ட், நீங்கள் விழிப்புடன் இருங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு ஆண்டு சொல்லுது பார்க்கணும். இந்த காரியத்தை சொல்லும் போது அவர் 3 ஓமானங்களை சொல்றார், 3 parables. ஆனால் 3 ஓமானங்களை நமக்கு படிப்பதுக்கு நமக்கு நேரம் இல்லை. 3 ஓமானங்கள் சொல்றார். ஓமானங்கள் என்றால் என்ன, ஓமைகள் என்றால் என்ன, பேரபிள் என்றால் என்ன? ஒவ்வொரு நாளும் நடக்க நிகழ்ச்சிகளை எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்லுதான் இந்த ஓமைகள். ஒரு நாள் நடக்கிற நிகழ்ச்சிகளை நாம் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்வதுதான் ஓமைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த ஓமையில நாம் பார்க்கும்போது இந்த எப்படிப்பட்டது, இது முரண்பாடான ஓமையா இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மை உள்ள ஞானமான ஒரு வேலைக்காரனை குறித்தும் தீய வேலைக்காரனை குறித்தும் சொல்லுது பார்க்கிறோம். விடாமுயற்சியும் அலட்சியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வெகுமதிகள் மற்றும் தண்டனைகளை குறித்து காரியங்களை இந்த ஓமையிலே நாம் இந்த காலையில நாம் பார்க்க போகிறோம். 45ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் என்று கேட்கிறான். முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் வேலைக்காரனா இருக்கிறோம், ஆண்டவர் தான் நமக்கு எஜமானா இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை எப்படி நாம் செய்கிறோம்? உண்மையா இருக்கிறோமா, உத்தமமா இருக்கிறோமா, ஜாக்கிரதையாய் நாம் இருக்கிறோமா, பயபக்தியாய் நாம் செயல்படுகிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அதனால் நமக்கு ஒரு பணி கொடுத்திருக்கிறார், எஜமான் வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டோருக்கு உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனா இருக்க வேண்டும் வேதம் கூறுது. ஆண்டோருக்கு தான் நாம் உண்மையா இருக்கணும், ஜனங்களுக்கோ இல்லை மற்றவர்கள் இல்லை. முதலாவது ஆண்டோருக்கு நாம் உண்மையா இருக்கும் போது அப்போது நாம் மற்றவருக்கு நாம் உண்மையா இருப்போம். ஆண்டோருக்கு உண்மையா இருக்கும் போது அப்போது குடும்பத்திலே நாம் உண்மையா இருப்போம். ஆண்டோருக்கு நாம் உண்மையா இருக்கும் போது குடும்ப உறவிலே கணவன் மனைவி உண்மையா இருப்பாங்க. ஆண்டோருக்கு உண்மையா இருக்கும் போது பிள்ளைகள் பெற்றோட்டத்திலே உண்மையா இருப்பாங்க. அதனாலே நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். இதுல பவுல் சொல்றார், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்ற காரியங்களை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பவுல் இன்னொரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இது மட்டுமில்ல, நாம் எப்படி இருக்க வேண்டுமோ 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசி, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சேனாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். அங்க பவுல் சொல்றா, நீரு நான் இந்த உலகத்திலே அவருக்கு ஸ்தானாதிபதிகளாக நம்ம இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அம்பாசிடர். அம்பாசிடர் என்றால் என்ன? அரசு தூதர் அல்ல ராஜ பிரதிநிதி, இல்லை என்ன சொல்ற ராஜ தூதர்னு சொல்லலாம். அப்படி நாம் எப்படி நாம் வாழுகிறோம்? பவுல் சொல்றா, நாம் அவருக்காக நாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஸ்தானாதிபதிகளாக நம்ம இருக்கிறோம், அம்பாசிடரா இருக்கிறோம். நாம் எப்படி வாழுகிறோம், நடக்கிறோம்? நம்முடைய எஜமான் வருவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கோம்? அதான் முக்கியமான இருக்கார். அவர் வந்த பிறகு என்ன செய்ய முடியாது, எதுவும் மாற்றத்தை நாம் வாழ்க்கையில நாம் காண முடியாது. வருவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான ஒரு காரியங்கள். சரி, 46ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய், எப்படி செய்கிறவனாய், என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ தேவன் சொன்ன வண்ணமாக செய்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். எப்படி வேண்டுமா நாம் இருக்க முடியாது. ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ தேவன் சொன்ன வண்ணமாக நாம் நடக்கிற மகனாக மகளாக இருக்க வேண்டும் வேதம் கூறுகிறது. இந்த வசனத்துல ஒரு முக்கியமான காரியங்களில் நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். இந்த இடத்துல ஆங்கிலத்துல பிளஸ்டர், இந்த இடத்துல பாக்கியவான் என்று பார்க்கும்போது இது ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒரு பொருள் அல்ல. இந்த இடத்துல பிளஸ் என்று சொல்லும்போது கிரேக்க மொழியிலே
மார்க்குரஸ் என்றால் ஓ ஹவ் ஹாப்பி, ஆஹா எவ்வளவு மகிழ்ச்சி என்று அர்த்தம். அதனால் எஜமான் வரும்போது அவர் சொன்னதை நாம் செய்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் அவருக்கு எவ்வளவாய் மகிழ்ச்சி இருக்கும் என்பது குறிக்கிறதா இந்த ஒரு காரியம். அதனால் உலகம் என்ன சொல்லும், நாம் வேதத்தை பின்பற்றி போகிறோம், மாலைத்து போகிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்கு போகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பரிதாபமான காரியங்கள்லாம் வருகிறதா உலகம் சொல்லுகிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. உண்மையான காரியம் என்ன? அவருடைய வார்த்தை பின்பற்றி நாம் போகிறபடி நாம் இருக்கிறபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பரிதாபமான சில அநேக காரியங்கள் வராமல் கர்த்தரை பாதுகாக்கிறார் என்று நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வெளிப்பாடுல அங்க என்ன சொல்றார் என்பதை நாம் பார்க்கலாம். வெளிப்பாடு 22ஆம் அதிகாரம், கடைசி புத்தகம் பாருங்க. வெளிப்பாடு 22ஆம் அதிகாரம், அந்த 22ஆம் அதிகாரத்துல அங்கு யோவான் அங்கு நமக்கு எழுதுகிறார். 22ஆம் அதிகாரம் 14 வசனத்தை நாம் படிக்கலாம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவருக்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அப்படியே கற்பனைபடி செய்கிறவனே பாக்கியவான். இங்கு பார்க்கிறோம், இங்கு ஒரு பாக்கியவான், இங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவருடைய கற்பனைபடி செய்கிறவனே பாக்கியவான். அவருடைய கற்பனைபடியெல்லாம் நாம் செய்கிற மகனாய் மகனாய் விருப்பமானால் இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? பாக்கியவான் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். வாசல் வழியா நகரத்துக்குள்ளே பிரவேசித்தார். அவர்தான் நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கு. அவரை இல்லாமல் நாம் பிதாவிலே நாம் போக முடியாது. அதனால் இயேசுவின் வழியாக தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும் என்று தெளிவான சொல்வதை வாசிக்கும். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருப்பார். நமக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சம். அங்கே என்ன பார்க்கிறோம்? பரலோகத்திலே ஒரு ஜீவ விருட்சம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஓகே, அதுக்குள்ளே நாம் ஆழமாய் நாம் போக வேண்டாம், அது ஒரு தனி பிரசங்கமா இருக்கும். அதனால் மீண்டும் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 47க்கு நாம் வரலாம். என்ன செய்யறாங்க? எங்கு 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் என்ன சொல்லுது? தன் ஆசைகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போது என்ன பார்க்கிறோம்? விசுவாசத்துக்கு எஜமானால் நமக்கு வெகுமதி கிடைக்கும் என்பதை அந்த வேலைக்காரன் புரிந்து நாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசுக்கு நாம் என்ன செய்யணும்? விசுவாசமாய் நாம் இருப்போமானால் அந்த விசுவாசத்துக்கான வெகுமதியை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஓகே, இதே பொருளை தான் நமக்கு மீண்டுமாக வெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இதே கருத்தை நாம் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுகையோ, சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியின்படியே அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இங்க என்ன பார்க்கிறோம்? அவனுடைய கிரியின்படியே அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு என்னெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதன்படியாக தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஓகே, 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். தன் உடன் வேலைக்காரனை அடிக்க தொடங்கி வெறியோடும் புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். இங்க பாக்குறோம் என்ன செய்றாங்க? இன்னும் எஜமான் வர இன்னும் இங்கு நாள் ஆகுறது. இப்ப என்ன பாக்குறோம்? உலகத்தோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறோம். என்ன செய்றாங்க? குடியும் வெறியுமா இருப்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, தன் உடன் வேலைக்காரனை அடிக்க தொடங்கி வெறியோடு புசிக்கிறது. அந்த ஊழியக்காரன் ஓகே 48ஆம் வசனம். அந்த ஊழியக்காரனே பொல்லாதவனாய் இருந்த தன் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டான். இன்னும் வரல, வருவார் காத்திருக்கான், இன்னும் வரல. சரி, எப்போது வருவாருன்னு செய்றாங்க? அவனுக்குள்ளே ஒரு தோய்வு காணப்பட்டு அதெல்லாம் செய்றாங்க. உலகத்தோடு இருக்கிறான், குடிக்க ஆசைப்படுறான், உலகத்தோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் இருக்கிறான்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனாலே வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் விருப்பமானான் அப்போது நாம் தயாரா இருக்க வேண்டிய சொன்னார். ஆண்டவராய் இருக்கிற இயேசு அவர் சீக்கிரமாய் வருவார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 2 பேதுரு எடுப்போம். 2 பேதுரு புத்தகம், 2 பேதுரு புத்தகத்துல அங்க என்ன சொல்றாரு என்பதை நான் பார்க்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டிய என்னவென்றால், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுயேட்சியினால் இழந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையிடது பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இவ்விதமாய் இருக்கிறது சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? உலக ஜனங்க வருவார் 2000 ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்காங்க, இன்னும் வரல பேசுவாங்க. அப்படி அவிசுவாசமான ஜனங்கள் சொல்லுவாங்க. அந்த ஜனங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம் என்று வேதனுக்கு போதிக்கிறது. அதே வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க. கர்த்தர் நான்
இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் அதுள்ள கிரியெல்லாம் எரிந்து அழிந்து போகும் என்று வசனம் சொல்லி, இப்படி எல்லாம் அழிந்து போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கும் தேவ பக்தி உள்ளவராய் இருக்க வேண்டும். அவர் வருவதற்கு முன்பதாக நடக்க போகிற காரணம், அதுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று என்ன செய்றாங்க, வேதம் நமக்கு போதிக்கிற காரியங்களே நாம் இங்கு வாசிக்கிறோம். ஓகே, 12ஆம் வசனத்துக்கு வரலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்தழியும், பூதங்கள் எரிந்து உருகி போகும். இதெல்லாம் நடக்கும். அது நடப்பதற்கான அறிகுறிகள் என்ன செய்கிறோம் இப்போது உலகத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக மத்திய 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துக்கு நாம் போகலாம். அப்போது அந்த ஊழியக்கார் நினையாத நாளிலே அறியாத நாளிலும் அவருடைய எஜமான் வந்தார். இப்போது என்ன பார்க்கிறோம், வருவார்னு யோசித்தாங்க. இப்போது அவர் நினைக்காத நேரத்தில் இருந்தாங்க. அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்தில் அங்கு எஜமான் வருகிறார். என்ன பார்க்கிறோம், இப்போது எஜமான் சொன்ன வண்ணமாக அவன் இல்லை. 51ஆம் வசனம், அவனை கடிந்து தண்டித்து மாயக்காரருடன் அவனுக்கு பங்கு நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன செய்யறா, அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். மாயக்காரருடன் அவனுக்கு அங்கு இடத்தை ஒதுக்கிறார். அங்கு அழுகியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எது குறிக்கிறார், நரகத்தை குறித்து ஆண்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதனால் இறுதியாக ஃபைனலாக நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்ன, சர்வ் ஃபெய்த்ஃபுல்லி, உண்மையாக அவருக்கு சேவை செய்யுங்க. 2வது லீவ் ஹோலி, பரிசுத்தமாய் வாழுங்க. 3வது வாட்ச் எக்ஸ்பெக்டன்ட்லி, எதிர்பார்ப்புடன் இருங்க, ஆயத்தமா இருங்க, தயாரா இருங்க. ஆண்டவராக இருக்கிற இயேசு சீக்கிரமாய் வருவார். அவர் வருவதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆயத்தம் செய்கிறமாக நாய் மகளாயினும் விருப்பமானால் அதுதான் சிறந்த வாழ்க்கை. ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டு நாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய வருகைக்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் வேதம் கூறுகிறது. தொடர்ந்து விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் தாமிகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரம்பு கொண்டும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். டேக் கேர். காட் பிளஸ் யூ.